உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, நித்திய மகிழ்ச்சி உன் மேலே இருக்கும். நீ எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த தவிப்பு அதெல்லாம் போயிடும், சஞ்சல தவிப்பெல்லாம் போயிடும். நித்திய மகிழ்ச்சி தான் உன் தலைமையில் இருக்கும். எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த தவிப்பு அதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது, அதானே நம்ம விரும்புகிறோம். எல்லா மனுஷருமே அதை விரும்புகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தப்பான இடத்துல தப்பான விதத்தில் மகிழ்ச்சியை தேடுறாங்க. அதனால் அந்த நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் வாழ்நாளெல்லாம் சந்தோஷத்தை இழந்து தவிப்பாங்க. அந்த ஆண்டவர் சொல்கிறார், நித்திய மகிழ்ச்சி எந்தெந்த சதா காலமும் ஒரு மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். சஞ்சல தவிப்பெல்லாம் ஓடிடும். இது எதை பற்றி சொல்கிறார் தெரியுமா? சியோனில், பரலோக ராஜ்யத்தில். உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த பாடு அதெல்லாம் இருக்கும். நம்ம உலகம் பாடு நிறைந்தது தானே, கொஞ்ச நாள். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தானே, ஒரு 80 வருஷம் 90 100 வருஷம் வாழ்வீங்களா, அவ்வளோ தானே. அதுக்கு பிறகு பரலோகத்தில் வாழப்போ தான் நித்தியமான வாழ்வு. அங்கே சஞ்சலம் கிடையாது, தவிப்பு கிடையாது, வியாதி கிடையாது, பயம் கிடையாது, மரணம் கிடையாது, எதுவும். நல்ல மகிழ்ச்சி, ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு தான் இயேசு உங்களை நடத்திக்கிட்டே போகிறாரு. ஏன் இயேசுவோட நடக்கிறோன்னு தெரியுமா? முடிவு என்ன தெரியுமா? அவர் கைப்பிடிச்ச நடத்தி ஒரு நாள் பரலோகத்தில் கொண்டு போய், மகனே மகளே, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு பார்த்தியா, நித்திய மகிழ்ச்சி, நீ நினைக்க சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே உனக்கு பிசாசு கிடையாது, இங்கே வியாதி வராது, இங்கே கடன் பிரச்சனை இல்லை, இங்கே எந்த தொல்லையும் இல்லை, நல்ல மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக இருக்கலாம். இதான் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற வீடுன்னு ஆண்டவர் கொண்டு போய் அங்கே சேர்த்துருவார். இயேசுவோடு நடக்கிறவங்க தான் அங்கே போய் சேர முடியும்.